உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். முதலமைச்சரே இப்போதுதான் சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார். இந்த சூழலில் ஆளுநர் உரையாற்ற வேண்டியது ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரில் அவர் உரையாற்ற வேண்டியது மரபு. அந்த மரபுப்படி அவருக்கான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் ஆளுநர் வந்தார். கடந்த சில ஆண்டுகள் எல்லாம் அவர் சில பகுதிகளை வாசித்தார், சில பகுதிகளை வாசிக்கவில்லை, சில வார்த்தைகளை தவிர்த்தார் அப்படின்ற சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் முழுவதுமாக உரையை படிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறி இருப்பது உரையை அவர் படிக்க போவதில்லை அப்படின்றதான் காட்டுகிறது. ஆளுநருடைய உரை புறக்கணிப்பு ஒருபுறம் அப்படின்னா, அதிமுகவுடைய போராட்டம் ஒருபுறம். அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு வரும்போதே யார் அந்த சார் அப்படின்ற பதாகைகளோடு வந்தார்கள். அதனால சட்டமன்ற வளாகத்தில் கடும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பிரகாஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பிரகாஷ், இப்போ ஆளுநர் போயிட்டாரு, சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் என்ன, இவர்களுடைய அடுத்த திட்டம் என்ன? ஆளுநர் உரை புறக்கணிப்பு, அதிமுக போராட்டம் என தற்போது தலைமை செயலகமே ஒரு ரணகலமாக காட்சியளிக்கிறது. ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்க இருந்தது. ஆளுநர் உரையுடன் தொடங்க இருந்தது. தமிழ்நாடு அரசு தயாரித்த ஆளுநர் உரையை ஆளுநர் படிக்காமல் புறக்கணித்து விட்டு சென்றிருக்கிறார். முதல் பத்தியை மட்டும் படித்துவிட்டு சென்றிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு ஆண்டினுடைய முதல் கூட்டம், சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம் ஆளுநர் உரையோடு தொடங்கிய போது ஆளுநர் உரையில சில வார்த்தைகளை நீக்கியும் சில வார்த்தைகளை சேர்த்தும் ஆளுநர் படித்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளானது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஆளுநர் உரை முழுமையாக புறக்கணித்தார் திரு ரவி அவர்கள். இன்றைய தினம் ஆளுநர் உரை முழுமையாக படிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சரியாக 9:30 மணிக்கு கூடியது. ஆளுநர் RN ரவி 9:25 மணி அளவில் தலைமைச் செயலகத்துக்கு வந்தார். சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு புத்தகம் கொடுத்து வரவேற்றார். ஆளுநர் ரவி அவர்களை வரவேற்றார். ஆளுநர் உரை முழுமையாக வாசிப்பாரா என்று எதிர்பார்த்த நிலையில இந்த ஆண்டும் ஆளுநர் உரையை முழுமையாக புறக்கணித்து விட்டு திரு RN ரவி அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது தற்போதைக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதனிடையே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வரும் விதமாக யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் யார் அந்த சார் பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றார்கள். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க. தற்போது அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. தற்போது அவர்கள் வெளியே அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக கோஷம் எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வராங்க. இந்த விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்து வருகிறது. தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த தினம் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதே நாளில் அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு அதிமுக மாணவர் அணி சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல உரிய நீதி விசாரணை வேண்டும், உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்ற விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஆளுநர் உரை புறக்கணித்திருக்கக்கூடிய அந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வராங்க. காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் திரு செல்வ பிறந்தகை தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அதிமுக உறுப்பினர்கள் தற்போது வெளியே வந்திருக்கிறாங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.